சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கு சங்கீத்சன் நன்றி கூறியதற்கு சிறை அழுத்தமே காரணம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றச்சாட்டு. பாலச்சந்திரன் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் உயிருடன் பாதுகாத்திருப்பேன். டக்ளஸ் தேவானந்தா பரபரப்பு கருத்து. விளையாட்டுத்துறையை ஊக்குவிக்கும் புதிய திட்டம். ரீச்சா மரதனோட்ட போட்டியில் கந்தையா பாஸ்கரன் அறிவிப்பு. யாழ் அச்சுவேலியில் பாரிய தீப்பரவல். பல ஏக்கர் களப்பு பகுதி தீக்கிரை. அம்பாறையில் காவலில் இருந்த குடும்பஸ்தர் உயிரிழப்பு. 2 அதிகாரிகள் பணியிடை நீக்கம். உலகின் முதல் ட்ரில்லியனர் என்ற அந்தஸ்தை பெற்றார் எலான் மஸ்க். புதிய உலக சாதனை. இனி தொடர்வது விரிவான செய்திகள். சர்வதேச அழுத்தங்கள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதை தடுப்புக்கான துணைக்குழு இலங்கைக்கு பயணம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ள நிலையில் சொல்லிசை கலைஞர் சங்கீத்சனுக்கு அவசரமாக பிணை வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலையில் சங்கீதனுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம் காரணமாகவே அவர் ஆளும் கட்சி உறுப்பினருக்கு நன்றி தெரிவித்திருக்கலாம் என்றும் ஐபிசி தமிழ் செய்தி பிரிவுக்கு வழங்கிய பிரத்யேக சேவையில் செல்வராசா கஜேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். இந்த பயங்கரவாத ரச்சனத்துக்கு கீழ் இருக்கின்ற விடயத்தை இணைய சாதாரண சட்டத்திற்குள் மாற்றி அந்த விடுதலையை பிணை வழங்க வேண்டிய ஒரு நிலைமைக்குள் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு நிலைமை இருக்கிற பொழுது இதில் அரசியல் லாபம் தேடிக்கொள்வதற்காக அனுரவினுடைய ஒரு முகவராக செயல்படுகின்ற இளங்குமரன் அவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்று ஏதோ அவரை தான் பிணையில் எடுத்தது போன்ற ஒரு போலி தோற்றத்தை காட்டுவதற்கு முயற்சி செய்கின்றார். சிறையிலே வைத்து மிக மோசமான ஒரு சூழலுக்குள் வைக்கப்பட்டிருக்கின்ற சங்கீதன் அவர்கள் அவருக்கு போலீசினால் விசாரணைகளின் பொழுது ஒரு மிகவும் அச்சுறுத்துகின்ற வகையிலே அவருக்கு சொல்லப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் அவர் அச்சமடைந்திருந்த நிலையிலே ஏதோ சங்கீத விளங்குமரன் தான் தன்னை மீட்டது என்று அவர் நம்பி அவருக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு கருத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது அவருடைய அறியாமையினால் அவர் கூறுகின்ற கருத்தாகத்தான் நான் கருதுகிறேன். என்னை பொறுத்தவரையிலே இவருடைய கைதுக்கு இவருடைய நீதிக்கு புறம்பாக ஒரு அநியாயமான முறையிலே தடுத்து வைக்கப்பட்டது அத்தனைக்குமே இளங்குமரனும் அவரோடு சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் என்பிபி அரசாங்கமும் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும். அவருடைய கொடுமைகளுக்கு எல்லாம் இவர்களால் முழு பொறுப்பாளிகள். இதில் அரசுக்கு எந்த விதமான பங்கும் கிடையாது. அரசு சர்வதேச நெருக்கடிகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக, அதுவும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சித்திரவதைகளை கண்காணிக்கின்ற குழு இலங்கைக்கு வர இருக்கின்ற நிலைமையிலே அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அவர்கள் இந்த விடுதலையை செய்தியாக எடுத்தவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் மத்தியில் விளையாட்டுத் துறையை ஊக்குவிக்கும் நோக்கில் தொடர்ந்து பல்வேறு விளையாட்டுகளை நடத்துவதாக ஐபிசி தமிழ் மற்றும் லங்கா சிறை குழுமத்தின் தலைவரும் ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணையின் உரிமையாளரான கந்தையா பாஸ்கரன் தெரிவித்துள்ளார். ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணையால் ஏற்பாடு செய்யப்பட்ட 2026ஆம் ஆண்டிற்கான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மரதனோட்ட போட்டியின் வெற்றியாளர்களை கௌரவிக்கும் நிகழ்விலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்பொழுது இன்றைய தினம் நடைபெற்ற போட்டிக்கு அனுசரணை வழங்குவோருக்கு தனது நன்றிகளை தெரிவித்துள்ள அவர் எதிர்காலத்தில் வெற்றி பெறுவோருக்கான பரிசு தொகை அதிகரிக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். இது ஆண்டுதோறும் சித்திரை புத்தாண்டையொட்டி நடப்பது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு கொஞ்சம் பிந்தி நடக்கிறது. காரணம் என்று சொன்னால் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போல் சூழல்கள் காரணமாக போக்குவரத்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்த அதை கருத்தில் கொண்டு இன்றைக்கு ஒரு மாதம் பிந்தி நடத்துகிறோம். இருந்த போதிலும் 100க்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் வடக்கு கிழக்கு மலையகத்திலிருந்து வந்து கலந்து கொண்டு மிக சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்தியிருக்கின்றீர்கள். உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய ரீச்சா குழுமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும். பார்த்தீங்கன்னு சொன்னால் போன ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமான போட்டியாளர்கள் பங்கு பெற்றிருக்கின்றீர்கள். நிச்சயமாக எதிர்வரும் ஆண்டுகளிலே இதை விட இன்னும் அதிகமான போட்டியாளர்கள் பங்கு பெற்றீர்கள் என்று நம்புகின்றோம். போன வருடம் நடைபெற்ற போட்டியிலே பரிசு தொகைகள் மிக குறைவாக இருந்தது. இந்த ஆண்டு நடைபெறுகின்ற இந்த ஓட்ட போட்டியிலே
பரிசு தொகைகள் மிக அதிகமாக இருக்கிறது. நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் இதைவிட இன்னும் அதிகமான பணத்தொகைகளோடு இந்த விளையாட்டுப் போட்டி சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டு முதலாவது பரிசாக 50,000 ரூபாக்களும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமனாக 50,000 அதே போன்று இரண்டாவது பரிசு தொகை 25,000 மூன்றாவது 10,000 அதையும் தாண்டி மேலதிகமாக 13 போட்டியாளர்களுக்கு தலா 2,000 ரூபாய் வழங்க இருக்கின்றோம். அதை தாண்டி உங்கள் எல்லோருக்கும் அழகிய ஒரு சீருடை வழங்கப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் இருக்கு. சர்டிஃபிகேட் வந்து ஓட்டத்திலே பங்கு பெற்றின அனைவருக்குமே இந்த சர்டிஃபிகேட்டை வழங்க இருக்கிறோம். காரணம் என்ன சொன்னால் அது உங்களுக்கு நிறைய விஷயத்துக்கு இந்த சர்டிஃபிகேட் வந்து உதவியாக இருக்கும். இந்த போட்டி நிகழ்ச்சிகளை வைப்பதற்கான காரணம் வந்து இளைஞர்கள் மத்தியிலே வந்து விளையாட்டுத்துறையை வந்து ஊக்குவிக்க வேண்டும் என்று சொல்லி நோக்கத்துக்காக இங்கே ஆண்டுதோறும் கபடி போட்டி நடக்கிறது. அதுவும் சென்ற ஆண்டு தான் ஆரம்பித்தோம். மிக சிறப்பாக நடைபெற்றது. 20க்கும் மேற்பட்ட ஆண் பெண் அணிகள் வந்து கலந்து கொண்டார்கள். இனி அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த ஆண்டுகளிலேயும் ஏராளமான கழகங்கள் வந்து கலந்து கொள்ளும் என்று நினைக்கின்றேன். சில இளைஞர்களை சந்தித்து கதைக்கின்ற பொழுது கிழக்குமான தொங்கல் இருந்து கூட வந்து இங்கே தங்கி இந்த விளையாட்டுப் போட்டியிலே பங்கு பெற்றிருக்கிறீர்கள். உண்மையிலே அவ்வளவு தூரத்திலிருந்து வந்து பங்கு பெற்ற ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை மதிக்கின்றோம். அந்த ஆர்வத்துக்காக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் வெற்றி பெற்றீர்களோ வெற்றி பெறவில்லையோ ஆனால் அவ்வளவு தூரத்திலிருந்து வந்து இந்த மருதநிலை பங்கு பெற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாட்டை கொண்டிருந்தவங்க எல்லோருக்கும் நன்றி. யாழ்ப்பாணம் அச்சுவேலி தீர்த்தங்குளம் பகுதியில் ஏற்பட்ட பாரிய தீப்பரவல் தற்போது முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் அச்சுவேலி தீர்த்தங்குளம் பகுதியில் நேற்று இரவு திடீரென்று தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. கடும் காற்றும் காரணமாக தீ வேகமாக பரவியதில் பல ஏக்கர் புல்தரைகளும் சிறிய உயிரினங்களின் வாழ்விடமான களப்பு பகுதியும் பாரியளவில் சேதமடைந்துள்ளன. யாரோ கூட்டிய குப்பையிலிருந்து தீ பரவி இருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் பிரதேச மக்கள் வழங்கிய தகவலின் பேரில் அச்சுவேலி காவல்துறை பொறுப்பதிகாரி மற்றும் காவல்துறையினர் இணைந்து முதற்கட்டமாக தீயை கட்டுப்படுத்த முயன்றனர். அதைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் மாநகர சபையின் 2 தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு முழுமையாக தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இறுதிப் போரின் போது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் இளைய மகன் பாலச்சந்திரன் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அவரை தான் நிச்சயமாக உயிருடன் பாதுகாத்திருப்பேன் என ஸ்ரீலங்காவின் முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். மனிதாபிமான அடிப்படையில் அவரை தான் கட்டாயமாக பாதுகாத்திருப்பேன் எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார். பாலச்சந்திரன் பிரபாண்ட கடைசிப்படி என்ற அந்த இதில் வந்து கருணாதான் காட்டி கொடுத்தது ஒன்று சொல்லி எனக்கு அப்படி கருணா காட்டி கொடுத்தேன் என்னால் நம்ப முடியே இல்லை. இருந்தாலும் அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருந்தால் இது பாலச்சந்திரனுடைய இது எனக்கு அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருந்தால் நான் கட்டாயம் பாதுகாத்திருப்பேன். என்ன மீறி எதுவும் நடந்திருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். பிரபாண்டமானன்றதுக்காண்டி இல்லை, ஒரு மனித நேயம் என்ற வகையில் நான் நிச்சயம் அதை பாதுகாத்திருப்பேன். அல்லது இப்போ எல்லாம் நடந்து முடிஞ்ச இதுகள்லாம் இப்போ பல பேர் புலிகள் இருந்தாக்கள் எல்லாம் வந்து என்கிட்ட பாதுகாப்பு கேட்டு தங்களை பாதுகாக்க சொல்லி எல்லாம் வந்திருக்கிறேன். நான் அவையெல்லாம் பாதுகாத்து விட்டுருக்கிறேன் தானே. என்ன மாதிரி டெலோவுக்கும் புலிக்கும் பிரச்சனை வந்த இடத்துல 100கணக்கான டெலோவாக்களை நான் பாதுகாத்து விட்டேன். அது என்னுடைய கடமை என்றதை நான் பார்க்கிறேன். அம்பாறை மாவட்டம் காரைதீவு காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் சம்பவ தினத்தில் கடமையாற்றிய 2 காவல்துறை உத்தியோகத்தர்கள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். காரைதீவு காவல் நிலையத்தில் உயிரிழந்த சந்தேக நபரின் மரணம் தொடர்பில் பல்வேறு மட்டங்களில் விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளன. இதற்கமைய சிறைக்கூடத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் கடமையில் இருந்த 2 காவல்துறையினர் பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் காரைதீவு காவல் நிலைய பொறுப்பதிகாரிக்கு எதிராக உள்ளக விசாரணைகள் மற்றும் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர் ஒருவருக்கு சொந்தமான வாகனத்தில் தடை செய்யப்பட்ட சுருக்கு வலைகளை ஏற்றிச் சென்று அவரின் உதவியாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். தடை செய்யப்பட்டுள்ள வலைகளுடன் குறித்த வாகனத்தில் பயணித்த போது அவர் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தடை செய்யப்பட்ட சுருக்கு வலைகளுடன் பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர் ஒருவருக்கு சொந்தமான வாகனம், அதில் கொண்டு செல்லப்பட்ட சுருக்கு வலைகளும் வெற்றிலைக்கணி கடற்படையால் கைப்பற்றப்பட்டதோடு அதில் பயணித்த உதவியாளர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. அண்மை காலமாக சட்டவிரோத சுருக்கு வலை தொழில் வடமராட்சி கிழக்கு பகுதியில் அதிகரித்து வரும் நிலையில் கடற்படையினர் நேற்றும் இன்றும் கரையோரமாக தேடுதல் நடத்தி வந்தனர். குறித்த பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர் இலங்கை தமிழரசுக் கட்சியின் வடமராட்சி கிழக்கு அமைப்பாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கைப்பற்றப்பட்ட வாகனம், சுருக்குவலை மற்றும் கைது செய்யப்பட்ட நபர் ஆகியோர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக நீரியல் வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர்.
இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதாக ஸ்ரீலங்கா சுகாதார பிரிவினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதன் காரணமாக மருத்துவமனைகளில் இடப்பற்றாக்குறை நிலவுவதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. டெங்கு நோயின் காரணமாக தற்போது வரை 21 பேர் உயிரிழந்துள்ளதோடு அவர்களுள் 5 பாடசாலை மாணவர்கள் அடங்குவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் தற்காலிக பணிப்பாளர் மருத்துவர் கபில கண்ணங்கர தெரிவித்துள்ளார். டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்ற நிலையில் எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் டெங்கு ஒழிப்பு வாரம் ஒன்றை முன்னெடுக்கும் போது நிர்வாக உள்நாட்டலுவர்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிய வருகிறது. பொது இடங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களை உள்ளடக்கும் வகையில் இந்த ஒழிப்பு வாரம் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை செயல்படுத்த உள்ளது. இலங்கையில் கொழும்பு, கம்பஹா மாவட்டங்களில் அதிகளவான டெங்கு தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 5 வயதான சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படும் 65 வயதுடைய வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாதம்பே காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மாதம்பே கருக்குவேட்டவு பகுதியைச் சேர்ந்த ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமி பிஸ்கட் வாங்குவதற்காக சந்தேக நபர் நடத்தி வரும் கடைக்கு சென்றுள்ளார். இதன்பொழுது சிறுமியை கடத்திச் சென்று அழைத்து சென்ற சந்தேக நபர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளதாக சிறுமியின் தாயாரால் காவல்துறையில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேக நபரை கைது செய்துள்ள காவல்துறையினர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக சிலாவம் பொது வைத்தியசாலையின் சட்ட மருத்துவ அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். பாஜகவிலிருந்து விலகிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகம் விளவங்கொடு தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதாரணி கட்சியில் ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக கடந்த 2024ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்து கொண்டார். பாஜக சார்பில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் விளவங்கொடு தொகுதியில் போட்டியிட்டு விஜயதாரணி தோல்வியடைந்தார். இந்நிலையில் பாஜகவில் எந்த பதவியும் வழங்கப்படாத காரணத்தால் அந்த கட்சியிலிருந்து அவர் விலகியுள்ளார். இதையடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தில் விஜயதாரணி இணையுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளரான எலோன் மஸ்க் உலகின் முதல் ட்ரில்லியனர் என்ற சாதனையை படைத்துள்ளார். எக்ஸ் சமூக வலைதளத்தின் உரிமையாளரான எலோன் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார். இந்த நிறுவனம் தற்போது பங்குச் சந்தைக்குள் களமிறங்கியுள்ளது. இந்நிலையில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பங்குகள் தலா $150 வீதம் விற்பனையான நிலையில் உலகின் முதல் ட்ரில்லியனர் என்ற சாதனையை எலோன் மஸ்க் படைத்துள்ளார். $1.11 டிரில்லியன் மொத்த நிகர மதிப்புடன் உலகின் முதல் ட்ரில்லியனர் என்ற சாதனையை எலோன் மஸ்க் படைத்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கு சங்கீத் நன்றி கூறியதற்கு சிறை அழுத்தமே காரணம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றச்சாட்டு. பாலச்சந்திரன் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் உயிருடன் பாதுகாத்திருப்பேன். டக்ளஸ் தேவானந்தா பரபரப்பு கருத்து. விளையாட்டுத்துறையை ஊக்குவிக்கும் புதிய திட்டம். ரீச்சா மரதனோட்ட போட்டியில் கந்தையா பாஸ்கரன் அறிவிப்பு. யாழ் அச்சுவேலியில் பாரிய தீப்பரவல். பல ஏக்கர் களப்பு பகுதி தீக்கிரை. அம்பாறையில் காவலில் இருந்த குடும்பஸ்தர் உயிரிழப்பு. 2 அதிகாரிகள் பணியிடை நீக்கம். உலகின் முதல் ட்ரில்லியனர் என்ற அந்தஸ்தை பெற்றார் எலான் மஸ்க். புதிய உலக சாதனை. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.